ஒரு வைபோட ஆரம்பிச்சிடலாமா? டே ஜோபி, ஆக்சுவலி உன் ட்ரூ லவ் என் ஹாபி. நேத்து நைட்டு வீடியோ கால்ல கூப்பிட்டது உன் பேபி. என் பிளாக்குக்கு வரியா இல்ல பிளாக் ஒன்று தரியா? என் ஆளுகிட்ட சொல்ல மாட்டேன், டேட் பண்ண ரெடியா? சாய் கமச்சன ஆயிட்டேன் பத்த ஆஃப் பண்ணுங்க பல்லைட்ட. கொஞ்சம் பீட் ஆன் பண்ணா ஃப்ரீ ஸ்டைல் இல்ல கையை நானும் சொல்லிட்டேன். ஸ்டேட் ரொம்பவே டைட்டு, என் பைக்கு வேற வெயிட்டு. அதை தூர போட்டு பிளாட்ஃபார்மில் ஓட்ட போகிற ஃப்ளைட்டு. பக்கன்னா அந்த ஆன்டி கூட நின்னியோ தள்ளின்னு வந்து அணி தண்ணி வண்டி பொண்ணையா தப்பண்ணி பண்ணிக்கிட்டு தடிக்கிட்ட மாட்டிக்காத. சிக்கன்னு இருக்கான்னு சிக்கத்துல சிக்கிக்காத. பால் குட்டியில பால் குச்சின்னு பாப்ப போல பத்துக்கும் நீ ஏங்கிட்டுல சீன் கட்டுற ஊன் தோண்ட கீஞ்சிட்டு. வீட்டில் சொல்லாமல் வந்தது தவறு. வீட்டில் முன்னாடி வந்தவன் சிவர். வீட்டில் நிற்காம போட்டுவன் பெடல். ஸ்ட்ரீட்டில் சம்பவம் தான் நம்ம ஸ்பெஷல் டைனி. நம்ம வைப்பியில் நகரு முன்னாடி எகிறக்கூடாது. குரல் உள்ளார இறங்க போகுது பொருள் வெறிய உருவ கொட்டுவோம் குடல். வினித் பிரசாத் ப்ரோ வந்து செம்ம கிளியராக இருந்தார். ராவாக தான் வேணும் ரேப் அப்படின்னு இருந்தனால இதை போடக்கூடாது அதை போடக்கூடாதுலாம் சொல்ல. நீங்கள் எதை வேணால் போடுங்க, ஆனால் பாட்டு வெடிக்கணும், குத்துரு பிளாஸ்ட் அந்த மாதிரி அது எல்லாமே ரேப்பா இல்லை? அதை நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து. ரேப்பா எடுத்துங்களா ரேப்பா எடுத்துக்கோங்க. சினிமா பாட்டு கமர்ஷியல் அப்படி கூட எடுத்துக்கலாம். பாட்டா எடுத்துக்கலாம்ல, பாட்டா கூட எடுத்துக்கோங்க. ஃபில்மி மேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். ஹரிஷ் கல்யாண் நடிப்பில் தாஷம் மக்கான் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் ரேப் பாட்டில். ஸோ அந்த பாட்டு வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நீங்கள் எந்த பக்கம் திருநாளும் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டை பற்றி நம்ம பேசி ஆகணும் இல்லையா? ஸோ அதில் பாடின 4 முக்கியமான ரேப்பர்ஸ் இப்போ நம்மளோட உட்காந்துருக்காங்க. சூர்யா, கேடி, ஸ்மைல் மற்றும் விஜய் சாண்டி 4 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த பாட்டு எப்படி உருவாச்சு, என்னென்ன ஃபன் பண்ணாங்க, இது எப்படி எழுதுனாங்கன்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் 4 பேருக்கும். வணக்கம் ப்ரோ. வணக்கம். சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு காலேஜுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். அப்படியா? எங்களுக்குமே அப்படிதான், அதே ஃபீல் தான். ஆமாம், இப்படி ஃபீல் ஆனால் ரொம்ப நன்றி. ஆமாம், சூப்பர். ஸோ உங்களை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களை பற்றி நீங்களே ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. ஸோ என் பேர் வந்து எம்ஜே சூர்யா. நான் வந்து ரேப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆகுது. ஸோ சென்னையில் வந்து ரேப் சீன் வந்து இவ்வளோ டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் எல்லாருமே ரேப் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் வந்து இப்போது ரேப் அண்டர் கிரவுண்டில் பண்ணி இப்போ தான் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு வினித் ப்ரோவால். அவர் தான் எங்கள் டேரக்டர், தாசமகானோட டேரக்டர். அவரால் இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவி வந்து நாங்கள் தமிழில் பண்ணியிருக்கோம். அதுதான் என்னோட பற்றி இன்ட்ரோ. நெக்ஸ்ட் வந்து ஸ்மைல் சொல்லுவார். என் பேர் ஸ்மைல். அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஸ்மைல் பேசிடுது. என் பேர் ஸ்மைல். நான் ஒரு 6-7 வருஷமாக ரேப் பண்ணிகிட்ருக்கேன். துப்பாக்கிஸ்னு ஒரு க்ரூவில் நான் ஒரு மெம்பர். ஸோ துப்பாக்கிஸ்ன்ற க்ரூ வந்து லைக் ஒரு 12 இயர்ஸாக அவங்க ரேப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கொஞ்சம் பயணியரான க்ரூ. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் அப்படியே என்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு அண்ட் ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சூர்யா தான் எனக்கு கால் பண்ணி ஃபஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நமக்கு ஒன்று கேட்குறாங்கன்னு சொன்னேன். போய் ஆடிஷன் அட்டன் பண்ணோம். ஆஃப்டர் 1 இயர் தே செட் வாங்க வந்து மீட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இதுக்குள்ளே நாங்கள் வந்து. அட்டின்னு சொல்ல முடியாது, நானும் சூர்யாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் எல்லா கிக்ஸ்லாம் போவோம், சின்ன சின்ன கிக்ஸ்லாம் அங்கங்கே போகிறது எல்லாமே ஒன்றா தான் போவோம். ஸோ வேறு வேறு க்ரூவில் இருந்தாலும் ஷோஸ்லாம் போகும்போது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போகிறது, எங்கே போனாலும் அப்படி எங்கள் எல்லாருமே ஒன்றா தெரியும். மியூசிக் டைரக்டர் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த படத்தில் தான் பார்க்குறோம். ஆமாம், ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறோம். என்னோட நேம் விஜய் சாண்டி. நான் வந்து ஒரு 6-7 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இது ரேப் இதில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பு நம்ம எம்ஜே சூர்யா ப்ரோ மூலியமாக வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு பலனாக இருக்குது. இந்த படத்தில் கிடைச்ச ஒரு சான்ஸ். இதுக்கு வந்து நன்றி, முக்கியமான நன்றி வந்து வினித் பிரசாத் சார், இந்த படத்துடைய டைரக்டர். அவருக்கு ஒரு நன்றியை சொல்லணும். அவர்கிட்டயே போய் சொல்லணுன்னு இருக்கேன். படம் இப்போ தான் பாட்டு அப்படின்ட்டு கிடையாது. அப்படி இருந்தா நல்லா இருக்கும். பேசுறது அளவு தான், பாடும்போது கேளுங்க. ஆமாம், அடுத்து வரேன் நான். கேட்டி சொல்லுங்கள். ஸோ என்னோட நேம் வந்து ரியாஸ். என்னோட ஸ்டேஜ் நேம் வந்து கேடி. நான் ஒரு 6-7 இயர்ஸாக ரேப் பண்ணுறேன். அதே மாதிரி தான் எம்ஜே சூர்யா ப்ரோ கூப்பிட்டு தான் இந்த மூவி பற்றி எங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வர சொன்னார், இந்த மாதிரி நடக்குதுடா, வந்து சும்மா ஒன்று ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு. ஸோ அதில் செலக்ட் ஆகி இந்த மூவியில் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம்.
வினித் ப்ரோக்கும் பிரிட்டோ ப்ரோக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் தான் சொல்லணும் கண்டிப்பாக. கோர்ஸ் நல்லா இருக்கும், செமையாக இருக்கீங்க. இல்லை ஏன்னா அந்த மாதிரி ஒரு டைரக்டர் இல்லைன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி மக்களுக்கு தெரியாத ஆர்டிஸ்ட் வந்து வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதான். ஸோ நானும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வினிதை அப்ரிஷியேட் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்காகவே நன்றிகள். ஸோ ஒரு வைபோட நம்ம ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா நம்ம பேசுகிறத விட பாடினா கேட்குறது. ஆமாம். ரேப் பாட்டிலே பாட ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து தாச மகான் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு வந்திருக்கனால நம்ம வந்து ரேப் பேட்டில் அதோடய ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பர். டே ஜோபி, ஆக்சுவலி உன் ட்ரூ லவ் என் ஹாபி. நேற்று நைட்டு வீடியோ காலில் கூப்பிட்டுது உன் பேபி. என் பிளாக்குக்கு வரியா இல்லை பிளாக் ஒன்று தரியா? என் ஆளுக்கிட்ட சொல்ல மாட்டேன், டேட் பண்ண ரெடியா? ஜோக்கு போடுது மைமா, உன் ஆள் ஒரு கைமா. உன் சேஃப்டிக்கு தான் சொல்லுற, நீ பூட்டு போட்டுன்னு வெய்மா. வாய மூடுறா பத்தின்னு மூடுகையா சுத்தின்னு மொரவாசல் ஆண்டி கூட தெரியல இன்னும் அட்டின்னு ஓலா சுகி ஓட்டின்னு டிப்ஸுக்காக அச்சின்னு செட்டிங் இல்லை சில்லற வாங்கி சைடிஸை தான் புச்சுன்னு ஆடு வெட்டின்னு சுத்தின்னு காய்ச்சி முச்சுன்னு கத்தின்னு கொட்டி விட்டுருவோம் சும்மாறா வாயாதியம் பொத்தின்னு. ஏடா ஜோபி நீ பண்ணாத காப்பி, உன்னோட மாப்ப காமிச்சா ஊத கொடுப்போம் பிபி. ஏய் ஏடா ஜோபி நீ பண்ணுற காப்பி, உன்னோட மாப்ப காமிச்சா ஊத கொடுப்போம் பிபி. சாய் கமச்சன ஆயிட்டேன் ஒத்த அப் பண்ணுங்கப்பா லைட்டை, கொஞ்சம் பீட் ஆன் பண்ணா ஃப்ரீ ஸ்டைல் இல்லை கையை நானும் சொயிட்டேன். ஸ்டேட் ரொம்பவே டைட்டு, என் பைக்கு வேற வெயிட்டு, அதை தூர போட்டு பிளாட்ஃபார்மில் ஓட்ட போகிறோம் ஃப்ளைட்டு. மச்சனா ஏரியாவில் ரொம்ப குவைட்டு, பிரச்சனை ஆச்சுன்னா பாய்ஸெல்லாம் வெயிட்டு, அச்சனை முச்சலாம் நின்றுட்டு ரைட்டு. எத்தனை பேருங்க வந்தாலும் ஸ்வைட்டு, அவரது அப்புறம் பார்க்கலாம் ஜூட்டு, அப்புறம் ஆன் பண்ணுங்கப்பா லைட். ஜோபி நீ பண்ணுற காப்பி, உன்னோட மாப்ப காமிச்சா ஊத கொடுப்ப பிபி. யாரடா ஜோபி நீ பண்ணுற காப்பி, உன்னோட மாப்ப காமிச்சா ஊத கொடுப்பேன் பிபி. சாய் யோ என்னப்பா கண்ணா அந்த ஆன்டி கூட நின்னியா யோ தள்ளின்னு வந்து நீ தண்ணி வண்டி பொண்ணையா தப்பண்ணி பண்ணிக்கிட்டு தடிக்கிட்ட மாட்டிக்காத சிக்குன்னு இருக்கான்னு சிக்கத்துல சிக்கிக்காத பால் புட்டியில பால் குச்சின்னு பாப்ப போல பத்துக்கு நீ ஏங்கிட்டல சீன் கட்டண ஊன் தோண்ட கீஞ்சிட்டும் மாட்டிக்கின்ன ஒத்த அந்த கோயந்தனோட புள்ள தம்பி வாங்க இங்க உள்ள உன்னை கிளிக்க போற நல்லா ஒத்த ரூபா ஒட்டி ஓல பாய உனக்கு கட்டி சவுப்பட்டியில இறக்க வா சாவு மூல அடிக்கவா. வா வா சூப்பர் சூப்பர்ங்க. செமையா இருக்கு. அர்ச்சனை போட்டுட்டு பிரச்சனை பண்ணுற ஆளு என்கிட்ட பேன் நான் சொல்லவா சம்பவம் செஞ்சுட்டு சத்தமே இல்லாம கதை கொடுப்பேன் சீனா. கொச்சல குத்தா ஒதுங்கி நடக்கிற ஆளு நான் இல்லை மாமாவும் கூட சேர்ந்து உன் ஸ்குவாடைக்கு தூக்குவேன் ஒதுங்கி நடடா ஜோப்டா. வீட்டில் சொல்லாம வந்தது தவறு, வீட்டில் முன்னாடி வந்தவன் சிவர், வீட்டில் நிற்காம போட்டுவன் பெடல் ஸ்ட்ரீட்ல. சம்பவம் தான் நம்ம ஸ்பெஷல் டைனி, நம்ம வைபியில் நகரு முன்னாடி எகிரக்கூடாது குரல் உள்ளார இறங்க போகுது பொருள் வெறிய உருவ கொட்டுவோம் குடல். செம வைப். தேங்க்யூ. ஆக்சுவலாக 4 பேருக்குமே இதானே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சினிமாவில்? யா ஓகே. ஏன்னா 4 பேருமே ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கர்ஸாக ஒரு ரேப்பர்ஸாக இருந்து கண்டிப்பா சினிமாவில் பண்ணும்போது என்ன நீங்கள் வித்தியாசம் ஃபீல் பண்ணீங்களா எதுவும்? எனக்கு ஆக்சுவலி இந்த படத்தில் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு லேர்னிங்ஸ் தான் நிறையா இருந்த மாதிரி தோணுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வினித்தனாவும் சரி பிரிட்டோனாவும் சரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண வச்சாங்க. எங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்துச்சு, ரொம்ப ப்ரெஷர் கிடையாது. இன்றைக்கி நான் அதை முடிச்சாகணும், 2 நாளில் எனக்கு லிரிக் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற எந்த ப்ரெஷருமே எங்களுக்கு கிடையாது. எப்படி நாங்கள் என்னோடய பாட்டு எப்படி எழுதும் போது அதுவாக ரேண்டமாக வரும், ஒரு பீட் இருக்கும் மைண்டில், இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்பைர்டாக ஏதோ ஒரு மியூசிக் கேட்டிருப்போம், அது மேலே வி யூஸ் டு ரைட். ஏதோ எங்களுக்கு தோன்றது நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி அப்படி எழுதுவோம். அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும் போச்சு. அண்ட் மோர் ஓவர் கூட இருந்த எல்லாருமே கோ-ஆர்டிஸ்ட், ரொம்ப வருஷமாக எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்கள் எழுதி முடிக்கும் போது ஏதாவது ஒரு சின்ன பிட்டு இதுவாக இருந்தால் இதுக்கு இது போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா மாற்றி திட்டிக்கிறதே எங்களை தான் பேட்டில் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து கொஞ்சம் நல்லா கம்மியாக இருந்ததுன்னா மச்சான் நீ இந்த மாதிரி கலாய்க்கலாம்டா அப்படின்னு புதுசாக அவனே ஒரு மேட்டர் எடுத்து கொடுக்குறது, அது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் லிரிக்ஸ் எழுதுறது இப்போ அட்டி எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அட்டின்னு எல்லாருமே எல்லாருமே கும்பலாக வந்து சேர்ந்து உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது தான் அட்டி, ஓகேவா? அதே மாதிரி நாங்கள் வந்து அட்டி போட்டு அதே மாதிரி லிரிக்ஸ் எழுதிட்டு இருக்கோம், அதே மாதிரி பாடுறோம். நான் வந்து கம்மியாக கலாய்ச்சி முடிச்சேன்னா அவன் அதை சொன்ன மாதிரி வந்துட்டு ஏன் இன்னும் கொஞ்சம் கலாய்க்கலாமே, ஏதாவது வேற எழுது அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் வந்து அந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரிக்டாலாம் யாருமே இது பண்ணல. இது ஆக்சுவலி மூவி ஃபீலே இல்லை, அது ஒரு அண்டர் கிரவுண்டாக நாங்கள் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து ஒரு சைஃபர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ப்ராசஸ். ஒரு இந்த மாதிரி ஒரு ரூமில் ஒரு 15 பேர் இருக்கும், ஒரு பீட் ஓடிட்டு இருக்கு, ரேண்டமாக எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் ரா அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்குது. கமர்ஷியல்னால் வந்து ஒரு இல்லை இந்த மாதிரி தான் எங்களுக்கு வேணும், இந்த வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இந்த வினித் பிரசாத் ப்ரோ வந்து செம்ம கிளியராக இருந்தார். எனக்கு இந்த ரேப் பேட்டில் எப்படி நீங்கள் அண்டர் கிரவுண்டில் ரேப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எனக்கு ராவாக தான் வேணும் ரேப்
அப்படின்னு இருந்தனால எங்களுக்கு வந்து எந்த விதமான இது போடக்கூடாது அதை போடக்கூடாதுலாம் சொல்ல. நீங்கள் எதை வேணால் போடுங்க, ஆனால் பாட்டு வெடிக்கணும். நீங்கள் அவனை பிளாஸ்ட் கொடுக்கணும். மாற்றி மாற்றி யாரை ரோஸ்ட் பண்ண போறீங்களோ எவனை கலாய்க்க போறீங்களோ கொடுத்துரு பிளாஸ்ட். அந்த மாதிரி சிச்சுவேஷன் சொல்லிட்டாரா இவங்க 2 பேருக்குள்ள? இல்ல சிச்சுவேஷன் எப்படி சொன்னாங்கன்னா, இவங்க இது பண்றாங்க இவங்க இது பண்றாங்கன்னு ஒரு சின்ன கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க. படத்தோட கதை எங்களுக்கே தெரியாது. ஓகே. சுத்தமா தெரியாது. கீ பாயிண்ட்ஸ் அது தெரியும். ஸோ கீ பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சது. ஆமா, சுற்றி தான் வரணும். கதையில் இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு மேட்டர் இருக்கும்ல. நாங்கள் இப்படி எழுதினாலுமே இப்போ நீங்கள் படத்தை பார்த்துட்டு திருப்பி வந்து இந்த பாட்டை கேட்டிங்கன்னா யார் யார் என்னென்ன எழுதியிருக்காங்க எதுக்குன்னு அப்போ ஒன்னொன்று புரியும் உங்களுக்கு. ஆமா, சில ஆமா என்னன்னா நாங்க எழுதிட்டு அது வந்து கரெக்ஷன் லைக் நிறைய எழுதிருக்கோம் இந்த பாட்டுக்கு. இந்த ஒரு வேர்ஸ்க்கே ஆளுக்கு ஒரு 10 பாட்டு 15 பாட்டு எழுதிருக்கோம். ஆனா நாங்க எழுதிட்டு ரிட்டர்ன் போயிட்டு அந்த 2வது வேர்ஸ் மாத்துறதுக்கு அவர்கிட்ட போய் எழுதும் போது போன வாட்டி எழுதும் போது நல்லா டைட்டா இருந்துச்சு, இல்லைன்னா அது ரொம்ப ஹாஷா இருந்துச்சு. அதான் உன்னை யாரும் அதெல்லாம் கம்மி பண்ண சொல்றது, ஆசா தான் இருக்கணும்னு நான் சொல்றேன். நீ அதுக்கு எதிர்பார்க்கறாரு. அது ரொம்ப அந்த ரேஜா எப்படி இருக்கும், ராவா எப்படி அங்க உள்ள இருக்கும். ஏன்னா வினித் பிரசாத் ப்ரோ வந்து அவருக்கு ஏற்கனவே வந்து அண்டர் கிரவுண்ட் ரேப் பற்றி அவருக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு டைரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ரேப் பேட்டில் காட்ட போகிற தமிழ் சினிமாவில் யாருன்னு எதுனே தெரியாமல் காட்டுறதுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பண்ணும்போது ப்ரோ நீங்கள் சீரியஸாகவே ஒரு வரப்பிரசாத் தான் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பாட்டு பண்ணோம். பிரிட்டோ எப்படி ஜில்லா அவர் எப்படி ப்ரோ சீரியஸாகவே செம்ம சூப்பரு. ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி அப்படி சில்லு டு த கோர். வரலையா உனக்கு இன்னைக்கு எழுத வரலையா, உனக்கு இன்னைக்கு ஒரு லைன் வரலையா, விட்டு பார்த்துக்கலாம். கலைன்றது கதவு தட்டணும்னு திறக்காதுடா, பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சரியான சில்லான டைப்பு. இந்த பாட்டில் எப்படி ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் வே ஆஃப் டிஃப்ரெண்ட் வேல நாங்கள் பாடியிருக்கோமோ ஒரு பாட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பாட்டுமே எதிர்பார்க்க எல்லாமே ரேப்பா இல்லை அது வந்து நீங்க கேளுங்க, அது நீங்க எடுத்துக்கிறத பொறுத்து. ரேப்பா எடுத்துங்களா ரேப்பா எடுத்துக்கோங்க, சினிமா பாட்டு கமர்ஷியல் அப்படி கூட எடுத்துக்கலாம், பாட்டா எடுத்துக்கலாம், பாட்டா எடுத்துக்கலாம். ஆமா பாட்டா கூட எடுத்துக்கோங்க. பயங்கரம் ப்ரோ பயங்கரம். இல்லை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இவர் சூர்யா பாடுறாரு, அடுத்து விஜய். இந்த யூனிஃபார்மிட்டி எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்களா இல்லை அதெல்லாம் மியூசிக் டைரக்டருக்கு தான் சொந்தம். ஆமா நாங்க எல்லாருமே அவருக்கு முன்னாடி நின்று இப்படி பண்ணிக்கணும். அது ஆமா வந்து ஒரு ஒரு 8-10 ஆர்டிஸ்ட் கிட்ட பாடியிருக்காங்க இந்த பாட்டில். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் அதுலேருந்து டேரக்டரும் வினித் பிரிட்டோ அண்ணாவும் உட்காந்து கரெக்டாக அந்த, ஏன்னா அது அவ்வளோ பெரிய பாட்டு வைக்க முடியாது ஆப்வியஸாக. ஸோ எது வைக்கலாம் யார்தை வைக்கலாம்னு சொல்லி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் தனித்தனியாக தான் வேர்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ 16 பாக்ஸ் தான். ஸோ அது அவங்க அரேஞ்ச் பண்ணது வந்து டேரக்டரும் மியூசிக் டேரக்டரும் உட்காந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி, அதுவும் எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ். அது என் வாய்ஸ் லாஸ்ட் வந்தது, என் வாய்ஸ் நோட்டில் எப்படி வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். அண்டு இதை சொல்லி ஆகணும். எப்படின்னா வந்து இந்த பாட்டு ஒரு 11-12 நிமிஷம் பாட்டு. நீங்க கேட்கறது ஒரு 5 நிமிஷம். ஆமா ஓகேவா. அது வந்து ரொம்ப கட் பண்ணி குறைச்சி 11லேருந்து 7 வந்து 7லேருந்து இப்போ வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு சுருக்கியிருக்கோம். அதுவே 5 நிமிஷம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பாட்டு பேங்கராக இருக்கு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி விட்டது. இந்த பாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு 40 ஆர்டிஸ்ட் வந்து நாங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி தான் இந்த பாட்டில் ஒரு 7 பேர் 6 பேர் பாடியிருக்கோம். ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணேன் அதுதான். இப்போ வரக்கூடிய பாட்டெல்லாம் அதிகபட்சம் 3-3.5 தான் இருக்குது. ரேப்பே அவ்வளோ தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 5-12ன்றதுப்பா கிட்டத்தட்ட ஓகே. நம்மள ஒரு பழைய காலத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு ரேப் பாட்டு போட்டோம்னா 5 நிமிஷத்துக்கு ரிலாக்ஸாக கேட்டே இருக்கலாம். பட் நீங்கள் சொன்ன பிறகு தெரியும் 11 நிமிஷம் பாடி. ஆக்சுவலாக எத்தனை நாள் டைம் எடுத்துக்கிட்டீங்க இது முடிக்கிறது? மொத்தம் பாட்டு நீங்கள் பண்ணி முடிக்கிறது 2 நாள் 2 நாள் 3 நாள் மேக்ஸ். ஓகே. ஸோ டியூஷன் மாதிரி தான். டியூஷன் ஆமாம். காலையில் ஒரு 10 மணிக்கு ஆஜர் ஆனோன்னா ஈவினிங் ஒரு 7 o'clock தம்பிங்களா வரலையா விடுங்க நாளைக்கு பார்த்துப்போம், இப்போ எல்லாம் கிளம்புங்க, எனக்கு வீட்டுக்கு போகணும், ஃபேமிலி இது, எனக்கு நீங்கள் போங்க ஃபேமிலி இது அப்படி. ஓகே சார் நாளைக்கு வரேன் சார். ஓகே சார் நாளைக்கு காலைல வந்துடுறேன் சார். இல்லை ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பேசும்போது நிறைய விஷயம் சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் 7 வருஷம் எல்லாருமே இதுக்காக உங்களை தயார்படுத்தி வந்துருக்கீங்க. என்ன காரணம் நீங்கள் ரேப் சூஸ் பண்ணுறதுக்கு? யாராவது இன்ஸ்பிரேஷனாக இருந்துருக்காங்க? இன்ஸ்பெக்ஷனாக வந்து இல்லை ப்ரோ, இன்ஸ்பயர் வந்து எனக்கு டக்குன்னு வாயில் வரல. அதுதான் கேட்டியா. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் எது மூலியமாக வருவாங்கன்னா,
அவங்களுக்காக ஒரு விஷயம் நடந்திருக்கும், அவங்க மனசை தாக்குனது, அவங்க வாழ்க்கையை தாக்குன விஷயம், அந்த மாதிரி ஒரு சில விஷயத்து மூலயமா லவ், அவங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்க விஷயத்தை அட்டாக் பண்ணும். ஸோ அப்போது சும்மா நார்மலாக எழுத ஆரம்பிக்கிறது தான் எங்களை இவ்வளோ தூரத்துக்கு கூட்டி வந்திருக்கு. லவ் ஃபீலாம் இல்லைப்பா, சரி பையன் இப்போ படிக்கிறது காலேஜ் தான். 6 வருஷத்துக்கு முன்னாடி ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணாராம். அப்போ அவருக்கு என்ன அப்போ அந்த அடிபட்டிருக்கோம், சைக்கிள்ல போகும்போது கீழே விட்டான்னு நினைக்கிறேன். அந்த அடிபட்டதுல ரேப்பர் ஆகிட்டு இருக்கான். அதானே நான் சொல்ல வரேன். யாரும் தூக்கி விட்டுருக்க மாட்டாங்க, அதனால அந்த கஷ்டம் மனசு கஷ்டம். இப்போ வந்து வினீத் ப்ரோ தூக்கி விட்டாரு. ஆமா, அப்போ விழுந்த சைக்கிள் இப்பதான் உங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃபாரின் ஆர்டிஸ்ட்டை பார்த்துலாம் வந்து இன்ஸ்பயர்லாம் ஆகி அந்த மாதிரிலாம் ரேப் பண்ணலை. நம்ம தெனாம்பேட்டில் வளர்ந்த ஆள், நம்மளுக்கு எங்கேருந்து இங்கிலீஷு ஃபாரின்னு அப்படிலாம் இல்லை. சாங்ஸ் மெலோடி சாங்ஸ்லாம் நிறையா கேட்போம். இளையராஜா, எம்எஸ்வி, அந்த மாதிரி டிஎம் சௌந்தரராஜன், அந்த அவங்களோட பாட்டுலாம் கேட்கும்போது நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு தானே கேட்போம். பாட்டு போட்டால் என்ன கேட்போம், பிடிச்ச பாட்டு போட்டு கேட்போம். பிடிச்ச பாட்டு போட்டு கேட்டு கேட்டு நம்மளே எழுதுனா அது நல்லா தானே இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு எழுதலாமேனு ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் மெலோடியாக எழுத ஸ்டார்ட் பண்ணது. நடுவில் வந்து ஸ்பீடாக ஏதாச்சும் இருக்கலாமே, ரொம்ப நேரமாக ஊனே போனேன் எப்படி ஸ்பீடாக ஏதாவது போகலான்னு பண்ணும்போது அப்படி எழுதுனேன். கடைசியில் பார்த்தா அதுதான் ரேப்பான். அதுக்கப்புறம் ரேப் பண்ணுறவங்க தான் ரேப்பரான். அப்புறமா அதுதான் நானா படத்தில் வந்து. ஆமாம், ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு என் ஜர்னி. இப்போ ரேப்னு பொறுத்தவரையும் யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா குறை சொல்லிட்டேன்னா குறை சொல்கிறவனுக்கே ஒரு டிஷ் வச்சிருவோம், அதனால நிறைய பேர் குறை சொல்ல. அவன் என்ன பண்ணுறான்னா கானாபடியில் ஸ்லோவாக போயிருக்கு, கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா வார்த்தையும். இப்போ நான் ரேப்பில் அடிக்கிறேன், இப்போ என்ன வார்த்தைன்னு நீ பற்றி கண்டுபிடி, அப்புறம் அப்படியே ரேப்பாக மாற்றுவீங்க. இல்லை, கானா அப்படியே ரேப்பாக மாற்றினது அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு ஃபீல் ஆகுறது, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம், நேற்று என்ன பண்ணோம், முந்தா நேற்று என்ன பண்ணோமோ அதுதான். ஆனால் மறந்துடுவேன், அது ஒரு சில சுச்சுவேஷன் மட்டும் அது ஞாபகம் வரும் பார்த்தீங்களா, அதுதான் வரியே. ஸோ நிறைய விஷயம் பேசியாச்சு. லாஸ்ட்டாக இப்போ முடிக்க போகிறதுக்கு முன்னாடி அகைன் ஒரு ரேப் ஒன்று பண்ணிடலாமா? இந்த தடவை விஜய்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். விஜய், இப்போ இங்கே நடந்த சுச்சுவேஷன், இவ்வளோ நேரம் வந்தீங்களா, காலிலேருந்து வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரேப் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் முடிக்கிறதுலேருந்து அவர் அப்படியே ஆரம்பிக்கணும், அப்படியே 4 பேர் பாட ஆரம்பிக்கணும். இங்கே வந்து உட்காஞ்சதுக்காகவே ஒரு பாட்டு, இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்கேன்ல, நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பேன்றது அவர் சொன்ன மாதிரி ஒரு பாட்டில் என்னோடய ஃபீலிங்கை நான் சொல்கிறேன். யோ, வாழ்க்கை ஒரு மைதானம், இங்கே வெயிலும் மழையும் வச்சு வெறியேத்தோம். 18ல் 23க்கு திறமை மட்டும் மச்சு வழிகாட்டும். எவன் புத்தகத்தை திறந்தாலும் எங்கள் ஃப்ளோ எல்லாம் இப்போ மனப்பாடம். டே எவன் எப்படித்தான் இருந்தாலும் எங்கள் முத பாட்டு தாண்ட அடையாளம். சொல்லு செயல இருந்தாலும் கடந்த கஷ்ட காலம் தான் பெரும்பாலும். எதிர்பார்ப்புல வாழுறவனுக்கெல்லாம் வருஷம் ஃபுல்லாக இங்கே கொண்டாட்டம். தனி திறமையாக இருக்கிற எங்களோட பாட்டை கேட்க கொஞ்சம் டைம் ஆகும். டே சுடுகாட்டில் இருப்பவனுக்கும் எங்கள் பீட்டை கேட்ட பார்த்த வைபாவும். ஒன்றும் புரியலை, ஒன்றும் தெரியலை, எங்கள் பாட்டெல்லாம் வெளியே வரவில்லை. டே எங்கள் கதையில் மன வழியில் இந்த பாடலை கவியாக எழுதுறேன்ட. இதை நினச்சி நான் உடஞ்சி போகலை, இறுதி வரைக்கும் எங்கள் கலைகள் சாகலை. தடுமாறி சதறி ஓடலை, கலையை கையை விட்டு நான் கடந்து போகலை. எந்த தடங்களும் இப்போ கடந்து தான் போவோம். கடைசி வரைக்கும் எங்கள் கலைகளின் சாபம். இப்படி இருக்க எங்கள் நிலைமையும் மாறும். நான் எழுதும் வரி அனைத்தும் கடவுளை சேரும். இதுவரை நாங்கள் பட்டதெல்லாம் போதும், எங்கள் பயணங்கள் இதுவரை போகும். எங்கள் சாங்கெல்லாம் ரீச்சபிள் ஆகும். சே ஹிப்ஹாப் எங்கள் உதட்டில் வாழும். 18லேருந்து 23 அது வரையும் தான் உன்னோட டேலண்ட்டை வச்சு பொழைக்க முடியுமா பொழைக்க முடியாதான்றது தெரியும். ஏன்னா 23 மேலே ஆச்சு வீட்டில் தொத்திடுவாங்க, வேலை வெட்டிக்கு போன்ட்டு. அதையும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த அளவு தண்டை சோறு தானே அந்த ஒரு சாப்பாடு உள்ளே இறங்கும்போது விஐபி படத்தில் சிக்கி 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 அந்த மாதிரி சிக்கி தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கோம். எங்க யாருக்குமே அப்படி கிடையாது. எங்க யாருக்குமே இங்கே இருக்கிற யாருக்குமே மியூசிக்கு பின்னாடி பேக்ரவுண்டு அந்த மாதிரி யாருமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் 4 பேருமே இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ முதல் படி நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இந்த பாட்டு வந்து மற்றவங்க எல்லாருமே கேட்கணுன்றது எப்படி பார்த்து கேட்கணுன்னா, இந்த பாட்டில் பாடினா ஒரு 6 பேருக்குமே வந்து வி ஆர் நாட் இன்டு சினிமா பேக்ரவுண்ட். சில்லாக இருக்கவங்க யாராலும் ஆர்ட் பண்ண முடியாதுன்றது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். கிட்ட ஒரு பெயினோ இல்லை ஒரு ப்ரோக்கன் ஃபேஸோ இல்லை அப்படின்னா உங்களால் ஸ்ட்ராங்கான ஆர்ட் கொண்டு வரவே முடியாது. ஆர்ட் இஸ் ஆல் அபவுட் ஹோப்பில். ஹோப் எங்கேருந்து வரும்னா உடஞ்ச இடத்துல மறுபடியும் எந்திரிச்சு நிற்கலாம் அப்படின்ற ஒரு பார்த்துக்கலாம். அது நடக்கும் நடக்காதுன்றதுலாம் அடுத்த பட்சம் உங்களால் ஷுவராகவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஆசை, ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மேட்டர் தான். அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை கூட இருக்க ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ நடந்திருந்தால் மட்டும்தான் அது உங்கள் பெண்ணிலேருந்து வரும்.
வளர்ந்து வரக்கூடிய ஒரு 4 பேரை உட்காந்து பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ் கண்டிப்பா எஸ் இந்த பாட்டு மிகப்பெரிய ஆல்ரெடி பயங்கர ரீச் ஆயிருக்கு. கண்டிப்பா, படம் கண்டிப்பா, ரீச் கண்டிப்பா. ஆகும். ஆமா, நீங்களும் ஆமா. அடுத்த உயரங்களுக்கு போவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. Thank you, உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களுக்கும் வந்து ரேப்னா என்னென்னு வந்து தெரிஞ்சுட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து இத்தனை கேள்வி கேட்டது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஆமாம் ஆமாம். ஆல் தி பெஸ்ட் 4 பேருக்கு. தேங்க்யூ ஸோ மச்.